ஆக்ஷன் மூவிஸ், காமெடி மூவிஸ், ஹாரர் மூவிஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஜான்ரே வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் பாய் சம்பவம் ஜான்ரா. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான். இதில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் முக்கியமாக இருக்கும் டெம்ப்ளேட் மாதிரி. ஒன்று பார்த்தீங்கன்னா பில்டப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏகே நடந்துகிட்டே இருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு பேன் இந்தியன் ரீச்சுக்காக தான் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏகே டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ லியோவில் எப்படி விஜய் டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாச்சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகே டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் நிறைய இடத்துக்கு போகணுன்றதுக்காக தான் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தீனா படம் தமிழ்நாடு தாண்டி மற்ற ஸ்டேட்ல உள்ள ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏகே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்து அமர்கலம் படம் பார்த்திருக்கணும், தீனா படம் பார்த்திருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல, ரைட்டா? ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தீனாவோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு சின்ன சின்ன ஸ்பார்க் ஒன்று, சின்ன சின்ன கூஸ்பம் மொமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு ஆதிக்கு நினைச்சிருப்பாரு. பட் அந்த ஸ்டேட்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு அந்த படமே தெரியாட்டி எப்படி நீங்க கனெக்ட் ஆகும்? அப்புறம் எப்படி நீங்க அந்த பேன் இந்தியன் லெவல் ரீச் ஆகும்? நீங்க லியோல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பெருசா இருந்திருக்காது. நீங்க வெறும் ரெஃபரன்ஸை மட்டும் தான் வச்சு எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா தமிழ்நாட்டில் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் தமிழ்நாட்டில் ஏகேட் ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வைடான ஒரு ரீச் வந்து கிடைக்க போறது இல்லை கண்டிப்பா. இன்னொன்று பாத்தீங்கன்னா அஜித்ன்றவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் இந்தியன் சினிமா. அவரை வச்சு நீங்க நிறைய கேரக்டர்ஸ்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னுமே அவர்கிட்ட பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா அவரை நீங்க சும்மா கூட்டு வந்து நடந்தா மட்டும் போதும், எனக்கு தெரிஞ்சு கதை சொல்லும் போதே சொல்லியிருப்பாரு போல ஆதிக் சார், நீங்க வாரீங்க நடந்தா மட்டும் போதும், நம்ம பிஜிஎம் போட்டுருக்கோம், திரையரங்கம் சதுரட்டும், நடங்க திரையரங்கம் சதுரட்டும், நடங்க திரையரங்கம் சதுரட்டும். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல சரி ஃபேன் பாய் சம்பவம்னாலே வெறும் மாசு நடந்து வர்றது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் கொடுத்து அந்த மாதிரி எடுத்தா உண்மையாவே இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் அஜித் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு.